மாவட்ட மற்றும் கீழமை நீதிமன்ற ஆட்சேர்ப்புக்கு சான்றிதழ்களை மறுபடியும் அப்லோட் பண்ணுறவங்க, அதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்காக இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரியாரிட்டி, ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இந்த 3 விஷயங்களை திரும்ப அப்லோட் பண்ண சொல்கிறதுக்கு தான் அப்படி ஓப்பன் பண்ணியே கொடுத்தாங்க. இல்லை ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்னது, டிசபிள், இது அதான் மிலிட்ரி, இந்த மாதிரி உள்ள இன்னொன்று மொத்தம் 3 இது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வர்றாங்க. ரிசர்வேஷன் என்னது, பிஎஸ்டிஎம் மட்டும். ப்ரியாரிட்டினா என்னது, என்னென்ன ப்ரியாரிட்டி இருக்கோ 20 வகை ப்ரியாரிட்டி இருக்குது, அதில் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறது. இந்த மாதிரி உள்ளவங்களை திரும்ப மறு அப்லோட் பண்ண சொல்கிறாங்களே தவிர்த்து மற்ற யாரையுமே மறு அப்லோட் பண்ண சொல்லலை. அதுக்காக இது ஓப்பன் பண்ணி கொடுக்கல அப்படின்றது தெளிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ பாருங்கள், இதில் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வீவுன்ற ஒரு ப்ளூ கலர் டேப் இருக்கும், ஸ்கை ப்ளூ கலரில். அது கீழே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கணும், அதாவது அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, எதுவும் அப்லோட் பண்ணவே வேண்டாம். யாருக்கு மட்டும் இப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வியூன்ற டேப் வந்து, அதனால் ப்ரியாரிட்டி, பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அப்லோட் பண்ணணும் இல்லையா? அப்படி இந்த மாதிரி ப்ரியாரிட்டி, பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா, எனக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரியாரிட்டி, பிஎஸ்டிஎம்லாம் எனக்கு இருக்குன்னு கொடுத்துருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் தேவையே இல்லையே, உங்களோட டேப் ஓப்பன் ஆகலை அப்படின்னா விட்டுட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். பட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு ப்ரியாரிட்டி, பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களுக்கு, அதில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்ற மாதிரி டேப் வந்து ஷோ ஆகுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் அப்படி சொன்னீங்க, எங்களுக்கு ஷோ ஆகுது. உள்ளே போய் கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா வெறும் கேப்சா மட்டும் இருக்கும். அந்த கேப்சா கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். நீ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்லை. அங்கே எதுவுமே டேபே இருக்காது, கேப்சா மட்டும் தான் காமிக்கும். அப்படி இன்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப் மட்டும் கொடுத்து வைக்கலாம். கொடுத்துட்டு கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டு வந்துடலாம். ஆக்சுவலி இந்த கம்யூனிட்டி அப்படின்றது தேவையே இல்லையா. நானும் கால் பண்ணியே கேட்டேன் எம்எஸ்சிக்கு. ப்ரியாரிட்டி, ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக தான் அந்த வெப் போர்ட்டலே திரும்பினாங்க அப்லோட் பண்ண சொல்லியிருக்கோம். கம்யூனிட்டி அப்படின்றது அவங்க பக்ஸ்னால திரும்ப அகைன் வந்து நிற்கிது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் லாஸ்ட்டாக இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி வெப்சைட் வந்து ஒர்க் ஆகவே இல்லை. அப்புறம் காலைல 10 மணிக்கு வெப்சைட் ஒர்க் ஆக ஆரம்பித்தாலுமே நான் கேப்சா போட்டு பார்த்தா கரெக்டாக போட்டு பார்க்குறேன், கேப்சா திரும்ப எரர் காமிச்சிட்டே இருக்குது, கேப்சா என்ட்ரி பண்ண முடியலை. இந்த மாதிரி விஷயங்களை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் எம்கசின் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து புலம்புறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. எனக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுகிறதுனாலையும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இதை யாருக்கு நீங்கள் ஃபர்தராக இன்ஃபார்ம் பண்ணணுமோ அங்கே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், எம்கசி கால் பண்ணணும். அது அப்ளிகேஷன் நீங்கள் இந்த இது கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்களே, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அவங்க 1611 கம்ப்ளீட் ஆகிற நம்பர் இருக்குல்ல, டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் எவ்வளோ கால்ஸ் அங்கே ரிசீவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் 1 டே டைம் அப்படின்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. போன டைம் எக்ஸாமினர் பெனிஃபிட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க ப்ராப்பராக பண்ணாங்க, மெயில் நிறையா பேர் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் உங்களுக்கும் 1 டே 2 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் புலம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான். பொதுவாக 9 நிமிஷம் வீடியோ, அப்படிலாம் ரொம்ப நிமிஷம் பேசவும் மாட்டேன். அப்படி 9 நிமிஷம் வீடியோ பேசியுமே நான் போட்டுமே அதில் இந்த விஷயத்தை பற்றிலாம் கன்வே பண்ணியிருந்தேன். இப்போ இன்றைக்கி பேசுகிறேன் பற்றி இந்த விஷயத்தையுமே நான் கன்வே பண்ணியிருந்தேன். அதை வீடியோ ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறதும் இல்லை. எனக்கு கால் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதும் இல்லை. இப்போ இந்த வீடியோவில் கத்திட்டு கிடக்கேன் பார்த்தீங்களா, இந்த விஷயத்தை கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் குரூப்பில் ஒரு ஆடியோ மாதிரி 2 நிமிஷம் வேகமாக போட்டு விட்டேன். அந்த குரூப்பில் போட்டுமே கவனிக்கிறதே இல்லை. அப்ளிகேஷன் சப்மிட்டட், எனக்கு வியூ டேப் மட்டும் தான் ஓப்பன் காமிக்குது. ஆடியோ போட்டிருக்கீங்க, இதுதான் சொல்யூஷன், விட்டுட்டு போயிருங்கன்றான். அது கீழே திரும்ப யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போட்டு எனக்கு இப்படி ஆகி போச்சு.